ஏன்னா கிறிஸ்தவம்னாலே அன்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பயமா இருக்கு. அதாவது செழிப்புக்கு ரொம்ப பேச பயப்படுவாங்க நிறைய பேரு. அப்படியே பூசி முழுகின மாதிரி பேசிடுவாங்க. அளவுக்கு அதிகமா சொத்து வச்சிருந்தா கெட்டது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உலகம் முழுசு பிசாசு விதைச்சு வச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த இது வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பழைய ஏற்பாடு கையில இருக்கு பட்டயம், புதிய ஏற்பாடுல பட்டயமே இல்லைன்றாங்க. தப்பு. புதிய ஏற்பாடுல பட்டயம் வந்து வாயில இருக்கு. பட்டயத்தை கையில எடுக்காதுன்னு சொல்லிட்டாரு, ஆனா வாயில எடுக்காதுன்னு சொல்லல. ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்காரு. ரொம்ப அப்போச்சுன்னா குமாரனை வந்து என்ன போட்டிருக்கு சங்கீதம் 2ல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். பழி வாங்குது எனக்குரியது என்பது பழைய ஏற்பாட்டில் நான் சொன்னேன் அப்படின்னா அவர் சொன்னேன். பழி வாங்குது எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அது எந்த கான்டெக்ட்ல யாருக்கு சொன்னார் தெரியுமா? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனும் போது மற்ற யூதர்கள் அவங்களை துன்பப்படுத்திட்டு, அந்த யூதர்களே விட்டு வைக்கலையா, அதுக்கே பழி வாங்குதல்னு சொல்றாரு. இன்னைக்கு இதெல்லாம் தப்பா நிறைய யூஸ் பண்றாங்க. சரியா, ஒரு சர்ச்சில் வந்து எவனோ ஒருதே தெரியாம ஏதோ சொல்லிட்டான்னா விசுவாசியை பார்த்து உனைய எப்படி பண்ணுவாரு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஓவரு. அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் சொல்றது துன்மார்க்கனை பத்தி பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் முக்கியம்னா ஆக்சுவலா யாருக்கும் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டுல இருந்து எதெல்லாம் மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயத்திற்கு மைனஸ் பண்ணலாம், அவர் நம்ம கடிந்து கொள்வார்ன்றதை மைனஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் இஸ்ரேலை திட்டுற மாதிரி வருதோ 100% அது நமக்கு கிடையாது. ஆனா இஸ்ரேலை ஆசீர்வதிக்கிறது எங்கெல்லாம் வருதோ அது 100% நமக்கு தான். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தெரியாத 1000 கோடி வழிகள் கர்த்தர் இருக்கு. வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? ஐயோ இது நடக்காது, இது வராது, இது முடியாது. சில விஷயங்கள்லாம் கர்த்தர் செஞ்சு முடிச்சப்பதான் நமக்கு புரியும். ஓ, இப்படி கூட செய்யலாமா? நீங்க விசுவாசித்து போய் பெரிய சவால் எடுத்தாலும் சரி, ஒரு பெரிய சவால் அதுவா வந்துகிட்டாலும் சரி, எய்தர்வே 2 விஷயம் நடக்க போகுது. ஒண்ணு, நீங்கள் கர்த்தரை இன்னும் அதிகமாய் நம்ப போகிறீர்கள். 2வது, கர்த்தருடைய பெரிய அற்புதத்தை அடையாளத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இதுதான் நடக்கும். ஆனா இது 3வது ரெவலேஷன் வருது. எதுனா, நான் சர்வ வல்லமை உள்ளவர், I am God Almighty, I am El Shaddai. அப்படின்னா என்னால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. நான் என்னன்னாலும் செய்ய முடியும், எப்படினாலும் செய்ய முடியும், எந்த வழினாலும் செய்ய முடியும், எவ்வளவு வேகமாகவும் செய்ய முடியும், எவ்வளவு துரிதமாகவும் செய்ய முடியும், என்ன டைப்பா இருந்தாலும் செய்ய முடியும், எல்லாம் செய்யக்கூடியவர். I am God Almighty. அந்த ரெவலேஷன் புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விஷயத்துல இருந்து நாம் என்ன அறிந்து கொடுக்குறோம்னா, ஆண்டவராகிய இயேசு தான் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அறிந்து கொடுக்குறோம். ஒரு பாயிண்ட் வந்து you come to a point where you say I cannot go any further, I cannot believe further. ஓகே, நிறைய பேர் வந்து நம்ப முடியல, நாம் தங்களே அவங்க ஆறுதல் படுத்துறாங்க, கஷ்டப்பட்டு நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட் வருதுல, அந்த பாயிண்ட்ல வந்து when your problem seems impossible or improbable to break, that's the point you encounter the Almighty. உங்களுக்காக வானத்தை பூமியும் அசைக்க வல்லவர் அவர். வானத்தை பூமியும் அசைய பண்ணுவேன். அதோட சேர்ந்து என்ன ஒரு தெரியுமா, பொன்னும் வெள்ளியும் என்னுடைய கர்த்தர் சொல்றாரு. வானத்தை பூமி அசைய பண்ண வர்றேன் என்னன்னா, உங்க வாழ்க்கையில மாறாம இருக்குங்க, இப்படியே இருக்குன்றத அசைய பண்ணி ஆட்டி உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுப்பார். அதை அனுபவிப்பீர்கள். ஓகே, சரி. டெஸ்டிமனி சொல்றவங்க ஃபர்ஸ்ட் சொல்லலாம். யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? சில பேர் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் சாட்சி சொல்லுகிறவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை அவர்கள் சொல்லும் போது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாவதாக. சாட்சி சொல்லுபவர்களும் இன்னும் அநேக சாட்சிகளை சொல்லத்தக்கதாய் அநேக அற்புதங்களை அனுபவிக்கும்படி உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீர் அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாய் உங்களுடைய நன்மையை, உங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் உறுதிப்படுத்துகிறார் இருக்கிறீர். அப்படியே தொடர்ந்து உறுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா அவிசுவாசமும் பயமும் நீங்கட்டும். ஆண்டவரே, மற்ற கேட்கிறவர்களுக்கு இந்த சாட்சிகள் மூலமாய் பலன் உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, மீரா சிஸ்டர் ஸ்டார்ட் பண்றீங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், மேகங்களுடனே வருகிறார் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க அடிக்கடி போதிக்கிறீங்க. இத வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஃபியூச்சர்ல மட்டும்தானா இப்போ உண்டான்னு கேட்டதுக்கு நீங்க எப்போதுமே அது உண்டுன்னு சொன்னனால அது சம்பந்தப்பட்டமா ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். என்னுடைய வீட்டுல என்னுடைய கணவர் வந்து கொஞ்சம் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி இதுல இருப்பாங்க. ஏரியாவிலயும் வந்து குடியிருப்போர் நலச்சங்கம், அதுல செக்ரட்டரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு சமுதாய அமைப்புலையும் போய்
அங்கேயும் வந்து சர்வ் பண்றதுல இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அங்க இருந்த ஜெனரல் செக்ரட்டரி வந்து ஒரு பெரிய பினான்சியல் கிரைஸ் தப்பு பண்ணாரு. அத வந்து ஒரு குரூப்பா போய் ஒரு 10 பேர் தட்டி கேட்க போனாங்க. கேட்டதுக்கு அவர் வந்து அதை ஒத்துக்கிடவும் செய்யாம பிரச்சனையாகி, அப்புறம் இந்த ஜெனரல் செக்ரட்டரியவே மாத்துறது மாதிரி ஆகி, அதுல வந்து 2 குரூப்பா ஆயிட்டாங்க. அதுல அந்த ஏற்கனவே தவறு பண்ணவரோட குரூப்புக்கு ஆப்போசிட் குரூப்ல எங்க வீட்டுல செயல்பட்டதுனால, எப்படியாவது இவங்களை வந்து மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அந்த சமுதாய அமைப்பினுடைய ஆபீஸ் வாசல்ல ஒரு கொலை நடந்துருச்சு. அந்த குரூப்பிசத்துல ஒரு கொலை நடந்ததுல இவங்க போவே இல்லை. அன்னைக்கு வீட்டுலதான் இருந்தாங்க. அப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சதுல ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுல வந்து எங்க வீட்டுலதான் இருந்தாரு. சாதாரணமா இந்த குடியிருப்பு நலச்சங்கம் இதுல இன்வால்வ் இருக்கிறதுனால அடிக்கடி எங்க வீட்டுக்கு போலீஸ் வரும். ஒன்னும் பிரச்சனை, ஏதாவது விசாரிக்க வருவாங்க. சார் கொஞ்சம் வாங்கல, என்ன எதுன்னு, இவங்க யாருன்னு கொஞ்சம் அடையாளம் காமிங்க, அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அது மாதிரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீ எஸ்ஐ வந்தாரு. நானும் கதவை திறந்து விடுறேன். இவர் தூங்கிட்டு இருந்தாரு. நைட் ஒரு 12 o'clock போல இருக்கும். தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எஸ்ஐ வந்திருக்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் ஒரு சின்ன என்கொயரி வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நைட்டோட நைட்டா வந்து அந்த கொலைய வந்து அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. இவங்கதான் வந்து பண்ணுனாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு 10 பேர் மேல யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டு இம்மிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யோசித்து பாக்குறது கூட டைம் இல்லாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில பேப்பர்ல என்ன வந்தது அப்படின்னு சொன்னா, எங்க ஏரியாவுல ஒரு தியேட்டர் வாசல்ல இவரை கையில ஆயுதத்தோட பிடிச்சது மாதிரி அந்த மாதிரி எழுதிக்கிட்டாங்க. எழுதிக்கிட்டு இமிடியேட்டா சார்ஜ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த இதுல வந்து எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கொலை கேஸ் வேற, மர்டர் கேஸ் அப்படிங்கிறதுனால வந்து பெயில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பெயிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்போஸ் பண்ணிட்டே இருந்தாரு. அதனால பெயிலுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 87 days வந்து அவர் வந்து ஜெயில இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம ஃபாதர் பாட்டு, இந்த ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், அதை தான் டெய்லி நான் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். உறுதியற்ற உள்ளங்களை திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார், விரைவில் வந்து உங்களையே விடுவிப்பார், அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். இதை திருப்பி 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 நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்படி இருக்கும்போது முதல்ல போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. போலீஸ் சரியா விசாரிக்கலன்னு சொல்லி எல்லாரும் வந்து சிஎம்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அது சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க அந்த கேஸ. அதுக்கப்புறம் வந்து அந்த சிபிசிஐடி வந்து விசாரிச்சு கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல மறுபடியும் அவன் வந்து இல்ல, சிபிசிஐடி சரியா விசாரிக்கல, எப்படியாவது தண்டனையை வாங்கி கொடுத்துருவேன், அதுவும் பர்டிகுலரா எங்க வீட்டுக்காரர் வந்து கண்டிப்பா அவருக்கு நான் வந்து தண்டனை வாங்கியே கொடுத்தாவேன் அப்படிங்கிறது மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் கேஸ் சிபிஐக்கு மாத்தி விட்டாங்க. சிபிசிஐடி சரியா விசாரிக்கல அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாத்துறாங்க. அப்ப எவ்ரி டியூஸ்டே வந்து எங்க வீட்டுல ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், பக்கத்துல உள்ள பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நாங்க வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து பண்ணுவோம். செவ்வாய் ஏதாவது ரேண்டமா ஒரு போர்ஷன் எடுத்து நாங்க வாசித்து ஜெபம் பண்ணி முடிப்போம். அன்னைக்கு வந்து எனக்கு ஐசாயா 51 ஒரு வசன ஆண்டவர் கொடுத்தாரு. 51:12, 13, 14. அது ரொம்ப யூஸா இருந்தது எனக்கு. அந்த வசனத்தை வேணா நான் வாசித்துறேனே, ஒரு நிமிஷம். அதாவது நானே நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கோப்பாய் இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்திற்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவு விடுவதும் இல்லைன்னு எனக்கு இந்த வசனம் வந்தது. இதை சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த கேஸ் சிபிஐக்கு மாறி அந்த சிபிஐலையும் விசாரிச்சுட்டு இருக்கொள்ளும் பொழுது ஒன் ஃபைன் மார்னிங் திடீர்னு வந்து அந்த அப்போஸ் பண்ண அந்த பழைய ஜெனரல் செக்ரட்டரி, புது ஜெனரல் செக்ரட்டரி மாறிட்டாரு. அவரு வந்து அதிகாலையில வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. வயசு 35 to 40 தான். அவர் சாக வேண்டிய வயசே கிடையாது. ஜஸ்ட் அவரு கார்ல வந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது
நின்னுகிட்டு இருந்த ஒரு லாரி மேல டிரைவர் தூங்கிட்டாரு, நம்ம போய் மோதுனதுல பின் சீட்ல படுத்துட்டு போயிருந்திருக்கிறாரு. கோலியா தேர்ந்தது மாதிரி பிரதர். ஒரு அடியும் இல்லையா அந்த ஆளுக்கு. கரெக்டா நெத்தி பொட்டுல சைடுல அடிச்சு ஒரே அதே அந்த அடிச்சதுலயே இறந்து போயிட்டாரு. எந்தவித காயமும் இல்லை, எதுவும் இல்லை. அதிகாலையில 4 மணி இருக்கும் தகவல் வந்துச்சு எங்களுக்கு. அப்பயும் நான் அந்த பிடிக்கும் பொழுது உன்னுடைய சத்துருக்களை அவர் அதிகாலையில் சங்கரிப்பாருன்னு ஒரு வசனம் எனக்கு வந்துச்சு. அப்ப கர்த்தர் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டதுனால அந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லாததுனால ஆக்சுவலா இவங்க பண்ணவே இல்லை, எந்தவித எவிடன்ஸும் இவங்க சார்பா இல்லை. ஆனாலும் அவனுடைய ப்ரெஷர்னால போலீஸ்ல இருந்து சிபிசிஐடி போய் சிபிஐக்கு போய் ரொம்ப நாள் அந்த கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து விடுதலை ஆயிட்டாங்க. கடைசியில சிபிஐ அந்த பொய் கேஸ் போட்ட இன்ஸ்பெக்டர் மேல கேஸ போட்டு இவங்களை விடுவிச்சுட்டாங்க. அந்த 10 பேரையும் விடுவிச்சுட்டாங்க. இத கர்த்தர் எனக்காக செயல்பட்டார். ராஜா வருகிறார், இமிடியட்டா அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார் அப்படிங்கிறது மாதிரி அவர் பழி வாங்கி முடிச்சாரு அப்படிங்கறத நான் சாட்சியா சொல்லிக்கிறேன். இதை நான் சொல்லணும். இது நடந்து 25 வருஷம் ஆச்சு. 2001 நடந்தது. இப்ப சமீபத்துல நான் சங்கீதம் 149 படிக்கும் பொழுது அதுல ராஜா, அதாவது அவர்கள் மேல நியாய தீர்ப்பை நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வசனம் வந்துச்சு. அதுக்குடைய விளக்கத்தையும் நீங்க இன்னும் அதிகமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 149. அது அந்த சங்கீதத்தை நான் வாசித்ததுனால இந்த சாட்சியை நான் சொல்லணும்னு ஏவப்பட்டு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைக்காக, அவர் நமக்காக என்ன வேணாலும் செய்யறாரு அப்படிங்கிற தைரியம் எனக்கு அதுக்கப்புறம் வந்துச்சு. வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் என்னுடைய பிரச்சனைக்காக ஒரு மனிதனையே பழி வாங்கினவரு, உயிரையே எடுத்தவரு, எனக்காக எதை வேணாலும் செய்வார் அப்படிங்கிற தைரியம் எனக்கு நான் அது தைரியமா எடுத்துக்கிட்டு எந்த காரியமானாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த குரூப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 149 வந்த வசனம் ஆஹ் பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகள் மேல் எம்பிரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் அப்படிங்கிறது வந்ததுனால எனக்கு இந்த சாட்சியை சொல்லணும்னு தோணுச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல அருமையான சாட்சி. ஏறக்குறைய ஒரு கொரோனா டைம் நினைக்கிறேன், 2020 அந்த டைம்ல அப்பதான் முதல் முறையா எனக்கு ஆண்டவர் இந்த வெஞ்சன்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சார். இன்ஃபேக்ட் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, சில பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நியூ மேன் ஒரு சேனல்ல நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு சில பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சேனலுக்கு ரெக்கார்டிங் கோவிட் டைம்ல தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக கோவிட் டைம் தான் எங்களுக்கு பிஸ்னஸ் சரி மினிஸ்ட்ரி சரி ஆக்சுவலாக ரொம்பவே கிக் ஆனது கோவிட் டைமில் தான். சமீபத்தில் ஜீவன் செலதுரையிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், கோவிட்ல தான் எங்களுக்கு அற்புதம் ஆச்சுன்னு. கோவிட்ல எப்படி ஆச்சுன்னு கேட்டார். அவங்க கோவிட் டைம் தான் ஆச்சுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தேன். இந்த சாட்சியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் அந்த நியூமேன்ல மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சு பேசிட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதுரையில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சின்ன பிள்ளையிலேருந்து என்னை அவங்களுக்கு தெரியும், ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க. அவங்க என்னை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, நேரில் அவங்கள பார்க்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீங்க மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நீங்க ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு உங்க ஃபேஸ், நீங்க சிரிச்சுட்டே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் ஒரு நோட்டீஸ் பண்ணதே இல்லை அப்படி இருக்குன்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அடுத்து நானே அப்புறம் ரெக்கார்டிங்ல பார்த்தேன். அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்தேன். பார்த்தா ரஃப்பா இருக்கு. ஆமா, கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தான் இருந்துச்சு. ரொம்ப பிளசண்டா பேசுற மாதிரி இல்லை. அது பேச ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் கழிச்சு தான் இந்த வெஞ்சன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் நான் பேச ஆரம்பிச்சது. நான் அப்புறம் எனக்கு அது நான் ஒரு யோசிச்சுலாம் பேசுறேன். என்னோட ஃபேஸ் அப்படி இருந்துச்சு, அவ்வளவுதான். அது ஏன்னு எனக்கும் தெரியல. அந்த ஃப்ளோல நான் அப்படியே பேசிட்டேன். அப்புறம் தான் அந்த வெஞ்சன்ஸ் வந்த பிறகு எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஆண்டவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரிக்கு அழைச்சிருக்காரு. அதாவது என்னன்னா, இந்த செய்தி அவ்வளோ யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா கிறிஸ்தவம்னாலே அன்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறதுனால நிறைய பேருக்கு பயமா இருக்கு. அதாவது செழிப்புக்கு ரொம்ப பேச பயப்படுவாங்க நிறைய பேர்.
அப்படியே பூசி மொழுகின மாதிரி பேசிடுவாங்க. செழிப்பு அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனா எல்லாம் ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னோடனே மக்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, சரி ஆண்டவர் தான் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா செழிப்பு முக்கியம், ஆனா ஆண்டவர் தான் முக்கியம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆயிருதுன்னா எல்லாருக்கும், ஓ அப்ப செழிப்பு முக்கியம் இல்லை போன்னு வந்துடும். அதனால அந்த டைம்ல அதை சொல்லக்கூடாது. டில் பீப்புள் க்ரோ ஸ்ட்ராங் ப்ராஸ்பர். ஏன்னா டெவில் இஸ் டிசீவர். இப்ப நீங்க யோசித்து பார்த்தா, அதாவது அளவுக்கு அதிகமா சொத்து வச்சிருந்தா கெட்டது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உலகம் முழுசு பிசாசு விதைச்சு வச்சிருக்கான். அது எதுக்காக விதைச்சு வச்சிருக்கான்னா வேற யாருக்காகவும் இல்லை, விசுவாசிகளுக்காக தான். ஏன்னா எத்தனையோ பேரு சொத்துலாம் இருக்கக்கூடாது, நான் கம்யூனிஸ்டவாதி ஆட்சி குச்சின்னு சொல்ற நிறைய பேர் வந்து கடைசியில எல்லாரையும் சொல்லல, இந்த அரசியல்ல இந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்காங்கல்ல, நாங்களாம் ஏழைகளுக்கு இது பண்ணுவோம் அது பார்க்கும் இப்படி சொல்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பிரைவேட் ஜெட்லாம் வச்சு அதுதான் போயிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதனால வந்து இந்த இப்போ இந்த கனடால வந்து இப்பதான் செய்யணும் ஜஸ்டின் ட்ரூடோ பிஎம் வந்தார். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான், நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அவர் பிரைவேட் ஜெட்ல $multi-million வெக்கேஷன் எடுத்துட்டு போவார். ஸோ அவங்களாம் யாரும் அதை ஃபாலோ பண்றது இல்லை, அதை பேசுறவங்களாம் அது ஒரு அரசியல் கொள்கையாகவோ. ஆனா அப்ப எதுக்கு அப்படி ஒண்ணு இருக்கு? அது உண்மையிலே யாரும் ஃபாலோ பண்றதுன்னு கிறிஸ்டியன்ஸ் நிறைய பிலீவர்ஸ் அதை நம்புறாங்க. நம்பிட்டு ஒரு ஐயோ அளவுக்கு மேல பணம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சு. அளவுக்கு மேல இல்ல, அளவுக்கு கீழே உட்காந்துருக்காங்க எல்லாரும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் பேசுறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாரும் பேச முடியாது, பயப்படுறாங்க. பேசுனா நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு ப்ரீச்சர்ஸ்க்கு என்ன பயம்னா, இதெல்லாம் நம்ம பேசணும்னா நம்மளை சர்ச்சில் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஊழியக்காரர் பேர் சொல்ல விரும்பல, அவர் ரொம்ப அதை நல்லா பேசக்கூடியவர். அவர் நிறைய பேர் கூப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா அவர் ஒரு மாதிரியா பேசுறாரு. ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரு, அவரு நல்லா தான் இருக்கு, ஆனா வெறும் பணம் போன எப்பதான் பேசியிருக்காரு, அவர் அழைப்பதுதான். சரியா? சோ பாவம், அவர் ரொம்ப நல்ல ஊழியக்காரர், ஆனா அவரை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. இருக்கு அந்த மாதிரிதான் கிறிஸ்தவ உலகம் இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு டைப் ஆஃப் மெசேஜஸ், சில வேர்ட்ஸ் அது அப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த நிர்பந்தம்ல அந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கூப்பிட்டாலும் போறதுக்குலாம் எனக்கு அந்த அளவு டைம் இல்லை. எங்கேயாவது தான் போவேன், ரேரா தான் போவேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு அதனால ஐ கேன் ஸ்பீக் வாட் எவர் காட் கிவ்ஸ் மீ. அண்ட் ஐ பிகன் டு அண்டர்ஸ்டுட் இந்த இந்த வெஞ்சன்ஸ் முக்கியமான மெசேஜ் சபையில ரொம்ப லேக் ஆகுது. அதனால நிறைய பேர் வருஷ கணக்காக அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண்டவர் ஊழியத்தை பத்தி எனக்கு பேசின வசனம் ஏசாயா 61 இருந்து. அதுல 2வது வசனத்திலே வருது, கர்த்தருடைய பழிவாங்குவது நாளையும் அறிவிக்கவும் என்னை அனுப்பினார் அப்படின்னு வருது. ஓகே. சோ அதனால வந்து எனக்கு நல்லாவே தெரியும் இது இன்றைக்கு பேச வேண்டிய செய்தின்னு. ஸோ ஏன் நான் சொல்றேன்னா, இந்த 149 தான் முதல் வசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும், அவருடைய மேன்மக்களை இரும்பு சங்கிலிகளால் கட்டவும், அவர்கள் வாயில் கர்த்தரை துதிக்கும் துதியும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவர்கள் கைகளில் இருக்கும் அப்படின்றது. அதை நான் எடுத்து எப்படி நான் பிரீச் பண்ணேன்னா, இது வந்து பழைய ஏற்பாடுல கைகளில் இருக்கும்னு வருது. நிறைய பேர் இந்த இது வந்து நிறைய பேர் சொல்லிடுறாங்க, பழைய ஏற்பாடு கையில இருக்கு பட்டயம், புதிய ஏற்பாடுல பட்டயமே இல்லைன்றாங்க. தப்பு. புதிய ஏற்பாடுல பட்டயம் வந்து வாயில இருக்கு. அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் பெறப்பட்டது. ஓகே. கையில இருக்க பட்டயம் இல்ல, வாயில இருக்கிற பட்டயம். வார்த்தையை நியாயம் தீர்க்கும். சோ நீங்க வந்து ஆவியில நிரம்பி கர்த்தருடைய நடத்தல்படி எந்த வார்த்தை டிக்ளேர் பண்றீங்களோ அந்த வார்த்தை சத்துருக்களை நியாயம் தீர்க்கும். ஓகே. ஆசனங்கள் இருந்து கீழே தள்ளப்படுவார்கள், கீழே விழுவார்கள். இவங்க சொன்ன டெஸ்டிமனி வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு லீகல் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி சந்திச்சுட்டு இருக்கீங்க, கோர்ட்டு கேஸு போலீஸ் இந்த மாதிரி இதுல பிரச்சனை, லேண்ட்ல பிரச்சனை, உங்களை ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி சட்ட ரீதியான சிக்கல்கள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து இவங்க டெஸ்டிமனி திரும்ப ஒரு கேளுங்க. ஓகே. தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா வந்து இதை நான் நீங்க பழைய செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் கர்த்தர் செய்வார் நான் சொல்லியிருக்கேன். நான் எனக்கும் சில அனுபவங்கள் இருந்திருக்கு. ஓகே. சமீபத்துல இதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இன்னொரு கூட சொல்றேன். சமீபத்துல எங்களுக்கு நாங்க வந்து ஒரு லேண்ட் இங்க ஊட்டியில வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருந்தோம். அந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படின்னா, அந்த லேண்ட் இருக்கிற இடம் எப்படின்னா யாருமே அங்க போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா சுத்தி ஒரு மாஃபியா ஒருத்தங்க. அவன் வந்து நிறைய பேர் எப்படின்னா அவங்க எப்படி டைப்னா போய் கடன் கொடுப்பான் ஒருத்தவங்க. எல்லாரும் கொடுக்க மாட்டான். லேண்ட் இருக்கு, ஆனா அவங்க திரும்ப தர முடியாத நிலையில இருக்கவங்களான்னு பார்த்து டார்கெட் பண்ணி சொத்து பத்திரத்தை வச்சு கடன் கொடுப்பான். கொடுத்து கண்டிப்பா அவங்களால கட்ட முடியாத சுச்சுவேஷன் வரும். வட்டி இட்டி ஏறி எங்கேயோ போற நேரம் ஒரு சும்மா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த லேண்ட் எழுதி வாங்கிடுவான். இப்படி எழுதி வாங்கி ஏற்கனவே 100 ஏக்கர் வச்சு அவன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். மிகப்பெரிய ஆளு. அவனோட லேண்டுக்கு
லேண்ட். ஏற்கனவே எங்க பக்கத்து லேண்டை வாங்கினவர் பாத்தீங்கன்னா, அவரு சைட்ல வந்து அவன் தொல்லை பண்ணி லேண்ட்ஸ்லைடே ஆகி வேலை பார்க்க விடாம குழப்பி ஏதோ பிரச்சனை பண்ணி லேண்ட்ஸ்லைட் ஆகி அந்த இதுல 2 பேர் இறந்தே போயிட்டாங்க. அவர் வந்து மன உளைச்சலுக்குள்ள ஆளாகி அந்த ஓனர் அவர் ஜெயில் சாரி அவரை போட்டு எல்லாம் அலைஞ்சு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு பக்கத்து லேண்டு எங்களுக்கு என்னன்னா அந்த லேண்ட் வரும்போது ரேட் ரொம்ப கம்மியான ரேட்ல வந்துச்சு எங்களுக்கு நம்பவே முடியல. ஏன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டல் பக்கத்துல அதுவும் நல்ல கேட் வச்சு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும், நீட்டா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு லேண்டு, வியூ சரியான வியூ. இப்படி லேண்ட் ஏன்னா எங்க புரோக்கர் வந்து எத்தனையோ லேண்ட் கட்டினா கேவலமான குப்பமேடு பக்கத்துல இருக்க லேண்ட்லாம் அதிக ரூபா சொல்லிட்டு இது ரொம்ப கம்மியா சொன்னான். ஏன் இப்படி கம்மியா சொல்றான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா போனோடனே ஏதோ எங்களுக்கு இது எங்க லேண்ட் தான் அப்படின்னு உறுதியாயிருச்சு. நாங்க இது பண்ணிட்டோம். அதை அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா அவர் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் எடுக்க வேண்டியது. எடுத்தாதான் வந்து பண்ண முடியும்னு எல்லாரும் பக்கத்துல சொன்னாங்க. ஏன்னா அது முனிசிபாலிட்டி. ஊட்டி பத்தி உங்களுக்கு தெரியாது. ஊட்டியில் ஒரு செங்கல் வைக்கலனாலும் 70 பேர்ட்ட கையெழுத்து வாங்கணும். ஸோ அதனால வந்து ஒரு மரத்தை எடுக்கிறதுக்கு எவனா வந்து சமூக ஆர்வலர்னு வந்து இங்கே கிளப்பாய் மாட்டிட்டு வந்துடுவான். வந்து பண்ண விட மாட்டான். அப்புறம் லஞ்சம் கேட்பாங்கன்னா நிறைய வேலைக்கான சொல்லிட்டாங்க. நீங்க வாங்குறது முன்னாடி மரத்தை கிளியர் பண்ணுங்க. ஸோ மரத்து அது வந்து நான் அந்த எக்ஸிஸ்டிங் லேண்ட் ஒன்று சொல்லிட்டோம். நீங்க வந்து இந்த மரத்தை கிளியர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் வந்து எங்கிட்ட தள்ள பார்த்தாரு. அவர் சரி கடைசியில் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வித்து ஆகணும். அவரும் ஹரியில் இருந்தார் விற்கிறதுக்கு. ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பார், என்ன வாங்குறீங்களா? இன்னும் வாங்கல, என்ன வாங்கல. ஏன் இவ்வளவு ஹரியில் இருக்காங்களாம் தெரியாது. எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, இவன் நெய்பர்னால எல்லாரும் பயப்படுறாங்க. அவனுக்கு என்ன வருத்தம்னா பாத்தீங்கன்னா, நிறைய லேண்ட் அவன் வாங்கிட்டான். இந்த பிளாட் மட்டும் ஒரு 4-5 பிளாட் மட்டும் அவன் கைவிட்டு போயிடுச்சு, வேற ஒருத்தர் கையில போயிடுச்சு. ஏன்னா அவர் ரொம்ப அடிமட்ட ரேட்டு கொடுத்தனால அவர் விற்க மாட்டேன்ட்டாரு அவர் அந்த ஓனர். ஸோ அதனால அவன் என்ன இதுல இருக்கான்னா, எப்படியாவது வந்து ஏதாவது மன உளைச்சல் கொடுத்து குடைச்சல் கொடுத்து இதெல்லாம் எடுத்துடணும்னு இருக்கான். அதனால இங்க யாரும் வாங்கக்கூடாதுன்னு இதுதான் பேக் ஸ்டோரி. அப்படி இருக்கிறதுனால பக்கத்து பிளாட்ல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்றதுனாலையும் அங்க எல்லாரும் வாங்க பயந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் எனக்கு பின்னாடி தான் தெரியும். ஸோ நான் அந்த அவர்கிட்ட சொன்னேன். அவர் மரத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வண்டி வச்சு ஏதோ எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் ஏதோ ஒரு மிஷின் மாதிரி வச்சு அதை வச்சு எடுத்துட்டு இருந்தாரு. எங்க வீட்டுல அந்த லேண்ட் தெரியும், பக்கத்துல இருந்த வீடு, அப்ப இருந்த வீட்டுல இருந்து பார்த்தா. ஸோ அந்த எடுத்துட்டு இருக்காங்க. நானும் என் ஒய்ஃபும் சரி எடுத்துட்டு இருக்காங்க பார்க்க போன்றதுக்காக போனா இந்த ஆள் அங்க நின்றுட்டு இருந்தான். இவன் தான் அந்த ஓனரு. இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால இறங்கி வந்துட்டு சொன்னா, நான் தான் சோன் பேர்லாம் சொன்னேன். சொல்லிட்டு ஆமா எங்க எதுக்கு வந்திருக்கீங்க சார் நான் கேட்டேன். இல்ல இந்த மரத்தை எடுக்கிறாங்க. எடுத்தா என்னங்க அது உங்க லேண்ட்ல இல்ல. இல்ல இல்ல அவங்க எடுக்கிற அந்த எக்யூப்மெண்ட் வந்து சரியில்லை, அதை வச்சு எடுக்கக்கூடாது. அது வந்து ஏதோ ஒரு எல்லாமோ சொன்னான். சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது, அது சட்டப்படி தப்பு ஆச்சு ஊச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இங்க இருக்க ஆட்களுக்கெல்லாம் சொல்லி, கவர்மெண்ட்ல இருக்க ஆட்கள்லாம் சொல்லி அதை வந்து நிறுத்திட்டாங்க அந்த வேலையை. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இத்தனைக்கு நான் இன்னும் வாங்க கூட இல்லை அந்த லேண்டை. கோவம் வந்துச்சு. ஆனா அதே எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, ஆண்டவர் ஏன் நம்மளை இவன் கூட வந்து கொடுத்து விட்டாரு. அப்போ எனக்கு தோணுச்சு, சரி என்னமோ சம்பவம் நடக்க போகுது நான் நினைச்சிட்டு நானும் ஒன்றும் பண்ணல. நான் பாட்டுக்கு நான் எதுவுமே பண்ணல. நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் எங்க அந்த லேண்ட் எக்ஸிஸ்டிங் லேண்ட் ஓனர் அவர் பயங்கரமான ஆள். அவர் நடுராத்திரி எவனுக்குமே தெரியாம மரத்தை எப்படி வெட்டிட்டாரு, யாருக்குமே தெரியாம வெட்டிட்டாரு. மரம் கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் பண்ணாலே நாங்களும் அதை வந்து வாங்கிட்டோம். அப்போ வந்து எனக்கு நான் அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கேன். அந்த பிரச்சனை பண்ண அன்னைக்கு டெக்னிக்கலா அவன் எனக்கு என் கூட பிரச்சனை பண்ணல. அந்த மிஷினுக்கு செலவு பண்ணதெல்லாம் அந்த பழைய ஓனர் தான். அவருக்கு தான் அது நஷ்டம். ஆனாலும் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆள் பல இடத்துல பிரச்சனை பண்ணாலும் ஆண்டவர் இங்க வந்து மாட்டி விட்டுருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. நான் அந்த இடத்துக்கு நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். சரி நான் எதுவும் ஜெபிக்க கூட இல்லை, நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். எனக்குள்ள ஒரு தாட் வருது, திஸ் மேன் won't live long. கிளியர் லைன், திஸ் மேன் won't live long. நான் என் ஒய்ஃப்ட்ட மட்டும் சொன்னேன், யார்கிட்ட எதுவும் சொல்லலை. ஏன்னா சில பேர் தப்பா நினைச்சுப்பாங்க. நான் எதுவும் சொல்லலை, நான் வந்துட்டேன். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்து எக்ஸாக்டா 1 இயர் கழிச்சு ஒரு நாள் நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இங்க திடீர்னு பார்த்தா ஒரு போட்டோ கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்கு. இந்த ஆள் எங்கேயோ பார்த்துருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். யோசித்து பார்த்தா யாரா அந்த ஆள் தான். எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு. ஸோ நான் ஃபோன் பண்ணி எங்களுக்கு பக்கத்து பிளாட்ல இன்னொரு பிளாட் ஆப்போசிட் பிளாட் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க, சார் அந்த பர்டிகுலர் பர்சன் சொல்லி அவர் என்ன ஆனார் சார், அவர் ஏதோ ஒரு நியூஸ் வருது உண்மையா அப்படின்னு. நல்லா கவனிங்க, நாங்கள் எதுவுமே சொல்லலை. இந்த பக்கத்து ஆள்கிட்டே நாங்க எதுவும் சொல்லலை. அவருக்கு எப்படி நியூஸ் போச்சு, இந்த ஆள் வந்து பிரச்சனை பண்ணலாம் எப்படி நியூஸ் போச்சுன்னா எனக்கு தெரியவே தெரியாது. தட் மேன்ஸ் வேர்ட்ஸ். அந்த ஆள் என் ஒய்ஃப்ட்ட சொல்றாரு, மேடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஆள் வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணான்ல, அவன் பிரச்சனை பண்ணி அடுத்த நாள் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவன் வெளியே வரவே இல்லாம சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற தகவலை இந்த ஆள் சொல்றாரு. சரியா? என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, இவருக்கு எப்படி தெரியும் நமக்கு பிரச்சனை நடந்ததுலாம், நம்ம யார்ட்டையும் சொல்லவே இல்லையே.
எங்களுக்கும் தெரியல யாரு போய் யார்கிட்ட சொன்னா எப்படி நியூஸ் பரவி. இது ஸ்மால் டவுன், ஓகே, எல்லாருக்குமே எல்லாம் டக்குன்னு தெரிஞ்சிடும், அது வேற விஷயம். சோ நியூஸ் பரவி எல்லாருக்கும் போய் இதை கடைசியில that man said is not a believer, he doesn't know anything. That man says உங்களோட பிரச்சனை பண்ணிட்டு போனான்ல, அன்னையில இருந்து he got sick ன்னு சொல்லி. ஓகே, சரி, இப்ப இதெல்லாம் நான் பேசுறது நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஓகே, ஏன்னா ஐயோ நம்ம சத்துருக்களை சிநேகிக்கணும். நான் சொல்றேன், இந்த இடத்துல நான் எதுவுமே ஜெபம் பண்ணல. ஆனா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். சில நேரத்துல ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சில நேரம் ஆவியானவர் ஜெபிக்க சொல்லுவார், அப்புறம் ஜெபிக்கணும். நம்ம பாட்டுக்கு நானே நம்ம பாட்டுக்கு நாங்க ரொம்ப நல்லவங்களாக்கும் மிஞ்சிற நீதிமானா இருக்கக்கூடாது, பரலோகத்தை தாண்டிலாம் ஓடிடக்கூடாது. சரியா? அதுக்கெல்லாம் பாருங்க, இந்த மிஞ்சிற நீதிமானாகாம இருக்கணும்னா கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டே இருந்தாதான் மிஞ்சிற நீதிமானாகாம இருப்போம். பைபிள் ரொம்ப படிக்காம இருந்தோம்னா மிஞ்சிற நீதிமானாய் நம்மளே வேற மாதிரிலாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? நாங்க எல்லாரும் நேசிக்கிறோமாக்கும், நாங்க அப்படி நேசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பவுல் என்ன சொல்லியிருக்காரு? கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். சமாதானம் தான் நம்முடைய முதல் கோல், நம்ம இல்லைன்னு சொல்லலை. நம்ம அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றோம், பேசுறோம். ஆனால் ஒருவன் அநியாயத்தை செய்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால், ஓகே, ரொம்ப எவ்வளவு தருணங்கள் கொடுக்கப்படுகிறது அவனுக்கு. பார்வோன் மாதிரி 9 சான்ஸ் கொடுத்தாரு, அவனை தொடவே இல்லை. ஆனால் இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு இருந்தா நியாயத்தீர்வுகள் வெளிப்படும். அப்ப கூட அவனுக்கு நடக்காத, அவன் பையனுக்கு மட்டும் தான் நடந்துச்சு. அது யாரும் சும்மா இருந்திருக்கணும்ல. அதுக்கப்புறம் அவன் யாரு பையன் மாட்டிட்டு கிளம்பி போக சொன்னது? போகலாமா? போகக்கூடாதுல. போனா அதுக்கப்புறம் அழிவு தான் நடந்தது. பார்வோனும் சேனையும் செங்கடலில் அழிந்து போனார்கள். சோ அதெல்லாம் என்றைக்கும் நடக்கிறது. சில பேர் அப்படிலாம் இல்லைன்னாங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஏன் இருக்குன்னு அவங்கள்ட்ட கேளுங்க. அதை படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன்ல, எக்ஸாம்பிள் இல்லை, அந்த வசனம் சொல்லியிருக்கேன். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துல 4வது முத்திரை 5வது முத்திரை உடைக்கப்படும் போது ரத்த சாட்சிகள் சத்தமா கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஆண்டவரே, எது வரைக்கும் நீர் எங்களுக்காக பழி வாங்காமல், எது வரைக்கும் எங்களுடைய ரத்தத்துக்காக நீர் பழி வாங்காமல் இருப்பீர் அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டோடனே அவங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஐயோ உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, நீங்க புதிய உடன்படிக்கையில் இருக்கீங்க, இப்ப அதெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வந்தது. ஏன்னா இல்ல, அவர்களும் தேவ பிள்ளைகள், நான் என்ன பண்றது, என் கையை கட்டி போட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? படிச்சு பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு கவுண்ட் முடிய வேண்டியது இருக்கு, முடிஞ்சனே மொத்தமா போட்டு தர்றேன்னு ஆண்டவர் சொன்னாரு. நான் சொல்ல, பைபிள்ல தான் போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் தான். அதான் ரொம்ப முக்கியம். வெறும் புதிய ஏற்பாட்டுல 4 ஆகமங்கள்ல, அதாவது 4 சுவிசேஷத்துல வர இயேசு கிறிஸ்து மட்டும் படிச்சுட்டு இவர் தான் ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. அதாவது சில பேர் சொல்றாங்க ரொம்ப ஞானவாணிகளா பேசுறோம்னு நினைப்பு. சில பேர் சொல்றது இல்ல கடைசி காலத்துல குமாரன் மூலம் வெளிப்படுத்தினாரு. ஆமா, குமாரன் என்ன போட்டிருக்கு சங்கீதம் 2ல? குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இது யாருக்கு சொல்லியிருக்காருன்னா விசுவாசிகளுக்கு சொல்லல, குமாரனுடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க. பூமியின் ராஜாக்களே உணர்வடையுங்கள், படிச்சு பாருங்க. பூமியின் ராஜாக்களே உணர்வடையுங்கள், ஜாக்கிரதையா இருங்க. குமாரன் கோபங்களும் வழியிலே நீங்கள், பூமியின் ராஜாக்களை பத்தி பேசியிருக்கு. கிஸ் த சன். ஓகே, இன்னைக்கு இருக்கிற நம்ம நாட்டுல இருக்கிற சில பேருக்கும் அது வாணி நம்ம கொடுக்கலாம். நாங்க ஒண்ணும் இல்லப்பா, ஏப்பா எங்களுக்கு ஒண்ணு தெரியப்பா, நாங்க முழங்கால் பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். பட்டயத்தை கையில எடுக்காதுன்னு சொல்லிட்டாரு, ஆனா வாயில எடுக்காதுன்னு சொல்லல. ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்காரு. ரொம்ப போச்சுன்னா பிரச்சனை வந்துடும். நீங்க சொல்லலாம், நாங்க தான் மெஜாரிட்டி ஆகும், நாங்க தான் அப்படி ஆக்கும், இப்படி அதெல்லாம் சொல்லலாம். கர்த்தருக்கு விரோதமா யுத்தம் செய்கிறா நீங்க காணப்படாம பார்த்து, அது உங்க திறமை. கம்மாலியில தான் சொன்னான், இப்பா பார்த்து அவன் உற்று, அவன் இருந்தா எடுத்துட்டு போறான், தேவையில்லாம நோண்டி எதையாவது பண்ணி அப்புறம் வாங்கி கட்டிக்காது அப்படின்னா. அந்த மாதிரி அதெல்லாம் என்றைக்குமே நடக்கும், அதெல்லாம் மாறவே மாறாது. வெளிப்படுத்தல் ஐ திங்க் 6ல சொல்லப்படுது அவங்களுக்கு. ஆமா, 6ல தான் சொல்லப்படுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. பின்னாடி 18ஆம் அதிகாரத்தை சொல்லப்படுது, ஆகையால் பரிசுத்தவான்களே களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் கர்த்தர் பழி வாங்கினாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அதெல்லாம் பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்ற வசனத்தை புதிய ஏற்பாட்டுல கோட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம எல்லா நேரத்திலையும் பழி வாங்கணும் ஜெபிக்கணும்னு தேவையில்லை. ஆனால் ஏவப்பட்டால் ஜெபிக்கலாம், தப்பில்லை. அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் த டேபிள். இஃப் நீடட் we can go to any extent if needed. But God always conducts vengeance. அதுதான் நம்ம எப்பயாவது பண்ணலாம். நம்ம வேணா மோசே மாதிரி ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே பாவம் விட்டுருங்கன்னு. ஆனா சில நேரம் ஆண்டவர் விட மாட்டார். அவருக்கு தெரியும் எவன் எல்லையை மீறிட்டான்னு தெரியும்.
பழி வாங்குது எனக்குரியது என்பது பழைய ஏற்பாட்டில் நான் சொன்னேன் அப்படிலாம் அவர் சொல்ல. பழி வாங்குது எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அது எந்த கான்டெக்ட்ல யாருக்கு சொன்னார் தெரியுமா? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனும் போது மற்ற யூதர்கள் அவங்கள துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த யூதர்களே விட்டு வைக்கலையா, அதுக்கே பழி வாங்குதல்னு சொல்றாரு. நிறைய பேர் ஒத்து பார்க்கலாம் தெரியாது. AD 70 ஜெருசலேம் இடிஞ்சு போய் அழிவு ஏற்பட்டதுக்கு மெயின் காரணம் இயேசு துன்பப்படுத்தினது கிடையாது, இயேசுவின் சீஷர்களை துன்பப்படுத்தினது, இயேசுவின் சுவிசே ஜனங்களை துன்பப்படுத்தினது. அதனாலதான் எருசலேம் இடிக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? நியாய தீர்ப்பு அதனாலதான் வந்தது. அதை பேதர் எழுதுறார், நியாய தீர்ப்புக்கு தேவனுடைய வீட்டில் தூங்கும் காலமாயிருக்கிறதே. அந்த AD 70 நடந்ததெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருக்கு. கடைசியில் அப்படிப்பட்ட ஒரு முடிவு அங்க நடந்தது. இந்த பிரதான ஆசிரியர் சதுசேயர் இந்த குரூப் எல்லாத்துக்கும் பயங்கர மோசமான முடிவு. சாபம், மோசே நியாயப்பிரமாணத்தின் சாபம் வந்து ஃபுல் ஃப்ளோல வந்து இறங்குச்சு. அங்க பயங்கரமா இருக்கு. ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பார்க்க முடியாது, அவ்வளவு மோசமா இருக்கு. அப்படி நடந்துச்சு, சும்மா இல்ல. பழைய ஏற்பாட்டிலேயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் படிக்கிறாங்களான்னு தெரியல. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்கள் தான் எல்லாருமே. ஆனா எதிர்த்து பேசும்போது, மோசேக்கு எதிர்த்து பேசும்போது கொஞ்சம் பேர் காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தப்பா நிறைய யூஸ் பண்றாங்க. சரியா? ஒரு சர்ச்சில் வந்து எவனோ ஒருத்தையும் தெரியாம ஏதோ சொல்லிட்டான்னா விசுவாசியை பார்த்து உனைய எப்படி பண்ணுவாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓவரு. அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் சொல்றது வந்து துன்மார்க்கம் பத்தி பேசிட்டு இருக்கேன். துன்மார்க்கமா நடக்கிறவர்கள் ஒரு அளவுக்கு மேல் நடந்தா கர்த்தருடைய நியாய தீர்வு வரத்தான் செய்யும். அது இருக்குது. என்னன்னா நிறைய பேர்ட்ட விசுவாசம் கிடையாது. நிறைய பேர் அதெல்லாம் விசுவாசிக்கிறது இல்லை. அந்த அளவு ஆண்டவருக்கு நம்ம முக்கியம்னு யாரும் நம்புறதும் கிடையாது. அது எப்படிங்க எல்லாரையும் அதை அப்படிதான் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் முக்கியம்னா ஆக்சுவலா யாருமே முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் முக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே முக்கியம் அர்த்தம். சோ அப்படி இல்லை. சில பேர் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். யார் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்? நான் தேவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவன் என்று அறிந்து விசுவாசிக்கிறவன் தேவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவன். அது விசுவாசிக்கவே இல்லை என்ன பண்றது? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்றார். அப்படின்னா நான் நியாய தீர்ப்பு கொடுப்பேன்னு எவனும் நம்ப மாட்டாங்கன்றார். நம்ப மாட்டாங்க, என்ன நம்ப மாட்டாங்கன்னு ஆண்டவர் வருத்தப்படுறாரு. நான் நியாயம் செய்வேன், நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுதான் நிலைமன்றார். சரி, அடுத்து யாரு சாட்சி சொல்றது? இருக்காங்களா நியாயத்து சாட்சி சொல்றவங்க? யாரும் ஒன்னும் இது பண்ணல. ஜான் ரவீந்திரன் பிரதர் பண்ணணும்னாரு. ஆனா அவர் டிராவல்ல இருக்காரு. பிரதர் ரவீந்திரன் பிரதர் எங்க ஒரு பிரதர் நீங்க பேசுறீங்களா? ஜான் பிரதர். ஆமா, பேசுறேன். சரிங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட் டு எவரிவன். ஜோஷுவா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நான் ஜான் ரவீந்திரன். சின்ன சாட்சி தான். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பத்தி சின்ன சாட்சி மட்டும் சொல்லிட்டு முடிக்கலான் இருக்கேன். 90ஸ்லயே நான் வந்து பேப்டிசம் எடுத்துட்டேன். ஆவிக்குரிய சபைக்கு தான் போயிட்டு இருந்தோம். பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த பழைய ஒரு கிறிஸ்டியன் தாட்லயே தான் வாழ்ந்துட்டு வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் நேசிக்கணும். இந்த வெஞ்சன்ஸ் ஆஃப் காட்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம். எல்லாரையும் எல்லாத்துக்காகவும் நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லயே தான் போயிட்டு பெரிய முன்னேற்றம் வாழ்க்கையில ஏற்படலை. நான் வந்து 2013 தான் சாம்பி செல்லத்தரோட மெசேஜ் நான் டிவியில கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் முதல்ல ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு உரியது அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு அப்பதான் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த விஷயங்கள்லாம் அந்த அவருடைய மெசேஜ் டிவியில வரும். நம்பிக்கை டிவி நினைக்கிறேன் அப்ப வரும். அதுல கேட்பேன் நான். நைட்டு 10 மணிக்கு கேட்பேன். அப்ப இருந்து கேட்க ஆரம்பிச்சுதான் எனக்கு கிருபைனால என்ன அப்படிங்கிறது அவர் மெசேஜ் மூலமா தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது. தெரியுங்க, ஆவிக்குரிய சபைக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மதுரை ஜஸ்டின் பிரதரோட மெசேஜ் எல்லாம் யூடியூப்ல தான் கேட்க ஆரம்பிச்சோம். அப்புறம் ஜேசரியான் மெசேஜ் யூடியூப்ல கேட்க ஆரம்பிச்சோம். அப்போ நான் உங்களை பார்த்துருக்கேன் நீங்க டிரான்ஸ்லேட் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவர் இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொன்னாங்கன்னா நீங்க தமிழ்ல வந்து இன்னும் அதை லோக்கலைஸ் பண்ணி சொல்லுவீங்க. ஞாபகம் இருக்குங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா டிரான்ஸ்லேட் பண்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா எனக்கு நீங்க இந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆக்சுவலா எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து வெஞ்சன்ஸ் ஆஃப் காட் பத்தியும் ஸ்பிரிட் மேனை பத்தியும் இவ்வளவு நல்லா தெளிவா பேசக்கூடிய ஒரு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சதுக்கு அவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன்.
உங்க மெசேஜ கேட்டுட்டு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கேன் நான். எஸ்பெஷலி வந்து அந்த சுதந்திரிக்கக்கூடிய விஷயம், ஐஸ்வர்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும், அததான் கர்த்தர் விரும்புறாரு அப்படிங்கிறதே வந்து எனக்கு உங்க மெசேஜுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவாச்சு எனக்கு. பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அக்ரோ அக்ரோ ப்ராடக்ட்ஸ், அக்ரோ மெஷினரிஸ்லாம் நாங்கள் டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். கேரளாவுக்கு தான் நிறைய சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல. போடுவேன், அங்க போவேன், ஆர்டர் எடுப்பேன், வருவேன். ஒன்றும் பெருசா ஒண்ணுமே மிச்சம் இருக்காது அப்பெல்லாம். பட் என்னைக்கு வந்து இந்த ஐஸ்வர்யத்தின் மெசேஜ், இந்த செழிப்பின் மெசேஜ் கேட்க ஆரம்பிச்சு அது விசுவாசிக்க ஆரம்பிச்சோனோ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் நீங்க சொன்ன மாதிரிதான் கொரோனா பீரியட்ல எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. நான் அந்த சமயத்துல தான் நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு வந்து நான் கடனே அடைச்சேன். நிறைய கடன் இருந்துச்சு, அதெல்லாம் அப்போதான் அடைச்சேன் நானு. ஆச்சரியமான விஷயம். அப்ப வந்து நான் இந்த அக்ரோ ப்ராடக்ட்ல அந்த கொரோனாக்கு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, பிபி கிட்னு சொல்லிட்டு, அத வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு மேனுபேக்சர் பண்ணாரு. கேரளாவில் ஒருத்தர் வாங்கினாரு. இங்க வாங்குவேன், அங்க விற்பேன், அவர் பணத்தை போட்டு விட்டுருவாரு. அது தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே கடன் கடன் எல்லாமே முடிச்சிட்டேன் நானு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இது வந்து வெறும் வார்த்தை இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. ஆசீர்வதிப்பேன்னு சொல்றது வெறும் ஏதோ ஒரு ஃபேண்டசிக்காக கிறிஸ்டின்ஸ் பேசுற வார்த்தை இல்ல அது. இது உண்மையாவே ரியலான விஷயம், டேஞ்சபிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் உங்க மெசேஜ் எல்லாம் இப்பதான் கேட்க ஆரம்பிக்க நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, 2025 த இயர் ஆஃப் கோல்டன் இன்ஹெரிட்டன்சஸ். அது உண்மையா நடக்குது. எனக்கு எனக்கு புது புது வாசல்கள்லாம் திறக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் நான் ட்ரை பண்ணவே இல்லை, அதுவா எனக்கு வருது. நிறைய பேர் கனெக்ட் பண்றாரு ஆண்டவர். இந்த என்ன சொல்லுவாங்க, டிவைன் கனெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த புது புது ஆட்களை கனெக்ட் பண்றாரு. புது புது ஆட்களை வந்து எங்களுக்கு கால் பண்ணி நீங்க எனக்கு இது சப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான்லாம் ஒரு காலத்துல பிசினஸுக்காக, பார்ட்டிஸ்க்காக எங்கேயாவது ஆர்டர் கிடைக்காதுன்னு அலைஞ்ச ஆளு. கேரளா, அங்கே தமிழ்நாடெல்லாம் ஒருத்தரும் ஆர்டர் தர மாட்டான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா புதுசு புதுசா வராங்க, வந்து டோர்ஸ் ஓபன் ஆகுது. அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது எனக்கு. என்னுடைய எஃபர்ட்டை நம்பி ஓடினதுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போகும்போது என்னுடைய எஃபர்ட் ரொம்ப கம்மி. அவர் தான் ஒரு 99% அவர் எனக்கு பண்றாரு. என்னோட பெர்சன்ட் 1% தான் என்னுடைய எஃபர்ட். இது எனக்கு பிராக்டிக்கலா உணர்ந்துட்டேன். இது வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து வெறும் வேர்டு கிடையாது. இது கர்த்தருடைய வார்த்தைங்கிறது ஏதோ சும்மா பிரிண்டட் வேர்டு மட்டும் கிடையாது. இது நம்ம பிராக்டிக்கலா ஒர்க் ஆகுற. நான் பிராக்டிக்கலா அதை பார்த்துட்டேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எங்க பிள்ளைகளை பத்தி அன்னைக்கு சொல்லியிருந்தேன். 2 குழந்தைங்க வந்து ஆட்டிசம் குழந்தைகிட்ட, அதுக்காக ஜெபம் பண்ணீங்க. அதுக்காகவும் நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் போயிட்டு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா தான் போகுது. கண்டிப்பா அதுவும் நல்லா நடக்கும்னு எனக்கு தோணுது. இதுதான் மேக்சிமம் நீங்க சொன்னது அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்றாரு. எனக்கு வந்து அந்த ஆக்சுவலா ஏசாயா 60ல எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் அப்படிங்கிற வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாவே மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு வர்ற ஆசீர்வாதம் என்னுடைய சுகபோகத்துக்காக இருக்கிறத விட சுத்தி இருக்கிற ஜனங்க, இவங்க இவ்வளவு கஷ்டம், கிறிஸ்துவ நம்பி சர்ச்சுக்கு தான் போறாங்க, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்கன்னு இத்தனை சொன்ன வாய் இனி அதை சொல்லக்கூடாது. அதை ஆச்சரியத்தோட பார்க்கணும். அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். இதுதான் என்னுடைய இறுதியில் ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசை, வாஞ்ச. என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை அவங்க மகிமை, என் மூலமா அவர் மகிமைப்படணும். அதுதான் என்னுடைய உள்ள இருதயத்திலிருந்து நான் சொல்ற வார்த்தை. கர்த்தருடைய என் குடும்ப ஆசீர்வதிக்கிறத பார்த்து கர்த்தர் வந்து மகிமைப்படுவார். இதுதான் என்னுடைய இது. அந்த சாட்சிக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஜோஷ்வா. எல்லாத்துக்கும் சரி. சரி, மற்ற சாட்சி சொல்றேன்னு சொன்னவங்க வரலையா இன்னைக்கு? ஏன்டே ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களையும் காணோம். சரி, ஏதாவது வேலையாயிட்டாங்க போல. ஏன்னா யூஸ்வலா நம்ம டெஸ்ட் பண்ணி டைம்லாம் கொடுக்கறது இல்லை, இன்னைக்காவது கொடுப்போம். அதனாலதான் அந்த டைம்ல வந்து சொன்னாதான் முடியும். ஓகே.
வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் அதுல 7-8 வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் அதுல 7-8 நானே வாசிக்கிறேன் வேகமா. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படி ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று திருவடம் பற்றுகிறார். ஓகே, ஸோ நான் சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ந்து, இந்த மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார் என்ற அர்த்தம் ஒண்ணு. ரெண்டாவது, தேவன் நமக்கு நியாயம் செய்ய வருகிறார் என்று. ஓகே, நான் நிறையாரோ சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல அவர் வர்றேன்னு சொன்னப்ப எல்லாமே there was a breakthrough. ஃபர்ஸ்ட் சச் இன்ஸ்டன்ஸ் ஆதியாகமம் 21 அதிகாரத்திற்கு கர்த்தர் சாராளை பார்த்து சொன்னாரு, முந்தின அதிகாரத்தை சொன்னாரு, அடுத்த வருஷம் வருவேன் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு. 21 அதிகாரம் முதல் வசனம் சொல்றது, கர்த்தர் சொல்லி இருந்தபடி செய்தார். சாராள் கர்ப்பவதியானால் அதே மாதிரி சாராள் குழந்தை பெற்றெடுத்தாள், ஈசாக்கு பிறந்தான். சோ அவர் வர்றேன்னு சொல்றது எதை குறிக்கிறது என்றால், அவர் பொய்யுரையாதவர், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் சொன்னதை செய்கிறவர் என்பதை உறுதியாக சொல்லுகிறது. இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஒரு காரியம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுருக்கீங்க. அவர் நான் செஞ்சுறேன்னு சொல்றாரு. அண்ட் ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு, ஒன்று பண்றேங்க, நானே வர்றேன் செய்யறேன் அப்படின்னா எவ்வளவு உறுதியா அது இருக்கு. ஸோ ஷியோரா வந்துருவாரு, அவர் ஷியோரா செய்வார்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுதான் வர்றேன் அப்படின்னு சொல்றதுடைய இந்த இடத்துல வர்ற அர்த்தம். ஓகே, ஏன் இப்படி சொல்லப்பட்டது? மேகங்களுடனே வருகிறார், கண்களை அவரை காணும், குத்தினவர்களை நோக்கி பார்ப்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்த்து புலம்புவார்கள். அப்படி ஏன் சொல்லப்பட்டதுன்னா, குறிப்பா அந்த நாட்கள்ல உபத்திரவம் மிகவும் அதிகமா இருந்தது. சபையை போட்டு பயங்கரமா உபத்திரப்படுத்திட்டு இருந்தாங்க, துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க. துன்பப்படுத்தி உபத்திரப்படுத்தி கொண்டு இருந்ததுனால இந்த வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாய் மாறுகிறது. குத்தினவர்களை நோக்கி பார்ப்பார்கள், மேகங்களுடனே வருகிறார் என்பது. அவர் நிச்சயமா வருகிறார், அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஓகே, இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன், இந்த மேகங்களுடனே வருகிறார்ன்றது தானியேல் 7 இருக்கு. அது என்னன்னா, அவர் மேகங்களுடனே மேல வந்தது, அதாவது அவர் he assumed his office. So அவர் வர்றான்னா it's not physical coming, he is taking his office and from his office he is going to deliver. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம். சோ இது நான் கொஞ்சம் நல்லாவே பேசியாச்சு. இப்ப 8வது வசனத்தை பார்க்கலாம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று திருவலம் பற்றுகிறார். சரியா சொல்றாரா? 11வது வசனம் பாருங்களேன். ஒரு சத்தத்தை கேட்டேன், அந்த சத்தம் ஆல்பா ஒமேகாவும் முந்தினரும் பிந்தினருமா இருக்கிறேன். இது சொன்னா அதே விஷயம் அங்க வருது. அப்புறம் அவருடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் வருது. திரும்ப 17ல சொல்றாரு, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சோ ஏன் நான் இப்ப இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கேன்னா, அதுக்கப்புறம் இந்த இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஓகே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். சரியா? இது யாரை பத்தி சொல்லிருக்கீங்க இந்த இடத்துல? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்னா யாரு? மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கேன்னா யாரு? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி வருது. கரெக்டா? அப்ப இந்த வசனத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பழைய ஏற்பாட்டுல சர்வ வல்லவர் அப்படின்ற பேர்ல வந்தார்ல, எல் ஷடாய், ஆபிரகாம் சொல்றாரு, ஐ ஆம் காட் ஆல்மைட்டி. அப்புறம் எரேமியால வருது, நான் வம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா. சோ இப்படியே நம்ம பார்த்தோம்னா நிறைய வருது. சர்வ வல்லவர், யோபுல ஃபுல்லா சர்வ வல்லவர் தான் வருது. ஆல்மைட்டி. யோபு அதை 42:2 சொல்றாரு, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய தடைபடாது. சோ இந்த ஒரு முதல் அதிகாரத்துல இது ஏன் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தும் விசேஷம் அப்படின்னு வருதுன்னா, இப்ப பழைய ஏற்பாட்டுல வந்தவர் தான் இவரு. நல்லா கவனிங்க, ஏன்னா இன்னைக்கு வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல வந்தவர் இல்லைன்றாங்க இவரு.
அப்படின்னு கிளம்பியிருக்காங்க 2 பேர். பழைய ஏற்பாடுல வந்து ஏங்க நீங்க இந்த மாதிரி பேசுறவங்க அட்டாக் பண்றீங்கன்னா, அவங்க யாரையும் அட்டாக் பண்ணல. நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடை படிக்கும்போது அங்க நடந்தது மாதிரி இன்னைக்கு கர்த்தர் செய்வார். பழைய ஏற்பாட்டை எதை மட்டும் மைனஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எடுத்துருங்க வெளியே. அது கிடையாது. அப்புறம் வேற எதை எடுக்கலாம்? ஏசாயா 54. நான் உண்மையில் கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று நான் ஆணையிட்டேன். இது எனக்கு நோவாவின் காலத்துண்டான வெள்ளம் போல இருக்கும். நிச்சயமா நம்ம கிட்ட அவர் கோபம் கொள்றது இல்லை, கடிந்து கொள்றதும் இல்லை. நம்மேல் அவர் இறக்கப்படுகிறார், இறங்குகிறார். சிக்ஷை என்பது வேறு. சிக்ஷை என்பது என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். சிக்ஷைனா என்னன்னா கரெக்ஷன். கரெக்ட்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம சிலரும் நம்ம மாம்சத்தை நம்ப ஆரம்பிச்சிடறோம். அப்போ அவர் சொல்றாரு, இல்ல மாம்சத்தை நம்பாத, என்ன நம்பு. நான் இடையில ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு லோன் எடுத்து பண்ணிடலாம்னு நினைச்சேன். அந்த விஷயமே காலியா போச்சு, புஷ்ன்னு போயிடுச்சு. அப்புறம் நான் கேட்டேன், என்ன ஆண்டர் இப்படி? அப்ப ஆண்டர் சொன்னாரு, 1 year லோன் வாங்க சொன்னேன். உன்னைய விட மாட்டேன், லோன் வாங்க என்கிட்ட சொல்லிட்டாரு. உன்னை லோன் வாங்கலாம் விட மாட்டேன், நான் தான் கொடுப்பேன், அதுதான் உன் மெத்தட். ஏன் ஆண்டர் என்னை இப்படி ட்ரீட் பண்றீங்க? நீ தானே என்கிட்ட சொன்னேன், என்ன ஆண்டவரா இருங்க, நீ தானே சொன்ன, நான் இப்படிதான் நடத்துவேன்ட்டாரு. அதோட நோ ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா நான் தானே பிரசங்கம் பண்ணிருக்கேன் யோபு பத்தி. அதை நானே பிரசங்கம் நானே எடுத்து பேசலாமா? ஆர்குமெண்ட்ஸ். லார்ட் தேவரி சகலத்தையும் செய்யவல்லவர், நீர் செய்ய தலைப்படாது, நானும் வாய மூடிட்டேன். அதே மாதிரி நீங்களும் முடிடுங்க. ஏதாவது கேள்வி கேட்டுருந்தீங்கன்னா. சில நேரம் மனுஷ உதவிகளை நாடுறது, மனுஷ வழிகள், மனுஷ உதவிகள்னா ஹியூமன் வேஸ்ட். அது வந்து இஸ் நாட் ப்ளீஸ்ட். சரி, இஸ் நாட் ப்ளீஸ்ட். சோ அவர் அவருடைய வழிகள் வச்சிருக்கிறாரு, அதுலதான் அவர் கூட்டு போவார். இது சிற்றை. இது ரட்சிக்கப்பட்டவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். சரி, நீங்க நினைக்கலாம், பாருங்க அவன் எல்லாம் இந்த மனுஷ வழியில போய் அதுல போய் அவன் சாதிச்சுட்டான், நான் இன்னும் சாதிக்காம வந்திருக்கேன். சார், உங்க லைஃபே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. நோ, eternity. You are going to live for eternity. Yes, you're going to live for eternity. 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போல இருக்குன்னு ஏன் அவருக்கு இருக்குன்னா, அவர் வந்து நித்தியமா இருக்கிறவரு. நாமும் அதே இடத்துக்கு வந்துட்டோம். நமக்கு தேவன் தம்முடைய ஆவி அருளிவிட்டதுனால கிறிஸ்துவுக்குள் ஒருவேளை யாரா மரித்து போயிருந்தால் அவங்க எழுந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறது. நாட்கள் வேகமா போயிட்டே இருக்கு. சரியா? நான் தான் யோசித்து பார்த்தேன். அந்த ஆண்டுக்குள்ள வருஷங்கள் போயிருது அப்படியே. ஓகே. ஆனா for us in our spirit the clock is frozen. It's not moving at all, because we are called to live forever. So அப்படின்றப்போ வந்து தானியேல்ட்ட சொல்லப்பட்டது, நீயோ போய் நித்திரை பண்ணி கொண்டு நாட்களின் முடிவில் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். ஓகே. சோ சுதந்திர வீதங்கள் இருக்கிறது, நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, நாம் சுதந்திரிக்க வேண்டியவர்கள் இருக்கு. அதெல்லாம் நித்தியமா இருக்கு. இதெல்லாம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீதிமான் நித்திய அஸ்திவாரம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து என்றென்றைக்கும் அதில் குடியிருப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. நீங்க நீதிமானா பாவியா? சில பேர் பாவியோட ஐடென்டிஃபை பண்ண விரும்புறாங்க. துன்மார்க்கரோ அறுப்புண்டு போவார்கள், அதை போய் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்க மாட்டாங்க, வேற மாதிரி எடுப்பாங்க. நம்மலாம் செத்து போயிடணும் பிரதர். ஏன்னா அது துன்மார்க்கம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த இம்மார்டாலிட்டி சப்ஜெக்ட் ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருந்தது ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல நான் இருக்கும்போது. அப்போ ஃபோன் நான் தான் வச்சிருப்பேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஒரு நாள், டிவி ப்ரோக்ராம் பாஸ்டர் ஜெசுடியில் வந்து இம்மார்டாலிட்டி பேசுறது கேட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு நான் தான் ஃபோன் எடுத்தேன். அந்த ஃபோன் என்கிட்ட தான் இருக்கும். அப்போ பிரதர் உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், நீங்க யாரு அப்படின்னா, அந்த டிரான்ஸ்லேட் பண்ணலாதான் நானுங்க. அப்படியா, சரி உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், சரி என்ன நீங்க சாகவே கூடாதுன்றீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயோ அப்படிலாம் நாங்கள் சொல்ல பிரதர், நீங்க வேணா செத்துடலாம், உங்களுக்கு வேணா செத்துக்கோங்க, உங்களை தடுக்கலன்னு. அது மாதிரி சில பேர் வந்து மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் போட்டிருக்கல. அது உங்களுக்கா போட்டிருக்கு? அது மாதாவுக்கு போட்டிருக்கு. நம்மளை பத்தி என்ன போட்டிருக்கு? ஒருவேளை யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ உறவினர்களோ அப்படியே மரித்து போயிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சோ அதனால வந்து அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர, நம்ம வந்து எப்ப மாறணும் எப்போ அது நம்ம கன்சர்னே கிடையாது. அதை பத்தி நம்ம கவலைப்படவே இல்லை. ஓகே. சோ தட் பீங் த கேஸ், எனக்கு லேட் ஆகுது இப்படிலாம் சொன்னா லேட்லாம் கிடையாது. Okay, your God is teaching you faith. God is teaching you to stand, because you are going to stand forever. More than that, you are going to rule nations. அதுதான் உங்களை அழைச்சிருக்கிறார். அதனால நீங்க ரொம்ப அதுனா கவலைப்படாதீங்க. சரியா? சோ ஓகே, நான் வேற ஏதோ சொல்ல வந்தேன், பட் யாரோ தேவைப்படுது போல, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட். சோ பழைய ஏற்பாட்டுல இருந்து எதெல்லாம் மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயத்திற்கு மைனஸ் பண்ணலாம். அவர் நம்ம கடிந்து கொள்வார்ன்றதை மைனஸ் பண்ணிடலாம். எங்கெல்லாம் இஸ்ரேல் திட்டுற மாதிரி வருதோ 100% அது நமக்கு கிடையாது. 100% அது நமக்கு கிடையாது. ஓகே.
ஆனா இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது எங்கெல்லாம் வருதோ அது 100% நமக்கு தான் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. சோ அப்ப பழைய ஏற்பாட்டாவே பாத்தீங்கன்னா இந்த சர்வ வல்ல தேவன் என்னெல்லாம் செய்தாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுங்க, பெரிய லிஸ்ட் வரும். அவர் செய்தது அதிகம், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர். அநேக நேரத்திலே நிறைய பேர் அற்புதத்தை மிஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவிசுவாசத்துக்குள்ள போறாங்க. ஏன் அவிசுவாசத்துக்குள்ள போறாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களுக்கு தெரிந்த வழிகள்ல கர்த்தரை யோசித்து பாக்குறாங்க. இப்படி செய்வாரா, அப்படி செய்வாரா, ஓ இதை வச்சு செய்வாரா, அதை எப்படி செய்வாரு பிரதர் யோசிக்கிறான். உட்காந்து யோசிச்சுட்டு யோசித்து 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 முடிவு வந்துடுறாங்க. என்ன முடிவு? செய்ய முடியாது. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க டீசெண்டா, இல்ல கர்த்தர் செய்ய மாட்டார்னு நான் சொல்லல பிரதர், கர்த்தரால செய்ய முடியாதுன்னு நான் சொல்லல பிரதர், ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நடக்குமான்னு தெரியல பிரதர் அப்படின்றாங்க. அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்து ஒரு சமாதானம் வந்துருது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங், எக்ஸ்பெக்ட் டிஃபீட் மாதிரி வந்தது. அது ஒரு சமாதானத்தை கொடுக்குது நிறைய பேருக்கு. அதனால யோசிச்சு மைண்ட் அஜிடேட் ஆகுது. அதனால அப்படியே அதோட நிறுத்திட்டு அந்த இடத்துல அப்படியே நின்னுக்கிறாங்க. ஆபிரகாம் பத்தி வேதம் சொல்லுகிறது, அவன் ஈசாக்கையும் அதுல கடத்தினான் தெரியுமா, அந்த பலிபீடத்துல வச்சு கயிறு வச்சு கட்டினான் தெரியுமா. அவன் விசுவாசித்தான். அவன் இந்த ஒரு முடிவுக்கு வரல, கர்த்தர் தான் ஈசாக்க கொடுத்தாரு, இப்ப என்ன இப்படி ஆகுது, அவரே இப்படி சொல்லிட்டாரு, அப்ப எல்லாம் இதெல்லாம் இது என்ன நாடகமா, எல்லாம் அவங்களோட கேம் ஆண்டவரே அப்படின்லாம் அவன் கேட்கல. அவன் அந்த கன்க்ளூஷன் வரல. நிறைய பேர் அந்த கன்க்ளூஷன் வந்துருவாங்க. ஏன்னா அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, என்னது அவர் தானே சொன்னாரு ஈசாக்க தருவேன், இப்ப அவரே எடுத்துக்கிறேன்றாரு, இது பண்றேன்றாரு, அப்பனா இது என்னது, இப்ப ஈசாக்கு வந்து நம்ம பலி கொடுத்துரும் அவ்வளவுதானே, அவன் ஈசாக்கு அவ்வளவுதானே, அந்த ஒரு கன்க்ளூஷன் தான் வரும் அவங்களுக்கு. ஆனா ஆபிரகாம் வேற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அது என்ன கன்க்ளூஷன்னா, ஒருவேளை நான் ஈசாக்க வந்து பலி கொடுத்து ஈசாக்கு இறந்தே போய் அந்த சாம்பலா இருந்தா கூட, ஏன்னா அது சர்வாங்க தகனம் அப்படின்றப்ப அவங்க எரிச்சிருவாங்க கடைசியில, சாம்பலானா கூட அந்த சாம்பலில் இருந்து தேவன் ஈசாக்கை மறுபடியும் உயிரோடு எழுப்ப வல்லவரா இருக்கிறார் என்று நம்பி, அதான் எபிரேயர் 11 வருது, அவனை மரித்தோர்ல இருந்து பாவனையாக எழும்புறதுக்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். அது ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்ல விரும்பினார்னா, எப்படியும் ஒரு சிம்பாலிக் டெத்துக்குள்ள போய், டெத் அங்க நடக்கல, ஒரு சிம்பாலிக் டெத்துக்குள்ள போய் உயிரோடு எழும்பி ஈசாக்கு வந்தானோ, அதே போல நான் ஒரு சந்ததி, உன்னுடைய சந்ததி இருக்கும், மெய்யான ஈசாக்கு, மெய்யான இஸ்ரவேலோட சந்ததி அப்படிதான் இருக்கும். அது மரணத்துக்குள்ள போற மாதிரி இருந்தாலும் அது மரிக்காது, அது உயிரோடு எழும்பி விடும், நித்தியமா அது வாழும் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்கா அவனுக்கு காட்டினாரு. ஆனா ஆபிரகாம் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தானா, ஒருவேளை அப்படியே ஆனாலும் உயிரோட தான் எழுப்புவாருங்க. சரியா? சோ அதனால உங்க சிச்சுவேஷன் என்ன, நீங்க வாட் இஸ் யுவர் சிச்சுவேஷன் டுடே, வாட் ஆர் யூ லுக்கிங் அட், ஐயோ இது நடக்காது, இது வராது, இது முடியாது, ஏன்னா உங்க யோசித்து பார்த்தா உங்களுக்கு தேவைப்படும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தெரியாத 1000 கோடி வழிகள் கர்த்தர் இருக்கு. சில விஷயங்கள்லாம் கர்த்தர் செஞ்சு முடிச்சப்பதான் நமக்கு புரியும், ஓ இப்படி கூட செய்யலாமா. இவனை கூப்பிட்டு கேட்டாரு, அதான் சர்வ வல்லமையுள்ளவர், அதான் அர்த்தம். அவருக்கு என்னெல்லாமும் வழி இருக்கு, என்னெல்லாமும் ஐடியா இருக்கு. பிலிப்பை கூப்பிட்டு கேட்டாரு, சாப்பாடு கொடுப்பா அப்படின்னாரு. 5000 பேர் இருக்காங்க, சாப்பாடு கொடு. அதுக்கு பிலிப் சொன்னா, ஆண்டவரே 5 அப்பெல்லாம் அதே இன்னும் சீனுக்கு வரல. அவன் சொன்னா, ஆண்டவர் 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது. ஏன்னா அவன் அவ்வளவு யோசித்து பார்த்திருக்கான். 200 பணம் வரைக்கும் போயிருக்கான். அவங்க ஃபண்ட் அவ்வளவுதான் இருந்துச்சா என்னன்னு தெரியல. இல்லைன்னா 200 பணம்ன்றது பெரிய மணியான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ, பைபிள் ஸ்காலர்ஸ் மே நோ. பட் அவனோட கணக்கு அவ்வளோ 200 பணம் வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாதுன்றான். அப்போ அழகா அடுத்த வசனம் போட்டிருக்கோம், தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். சோ அதனால பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து புதிய சவாலுக்கு எடுத்து போறாரு அவங்கள. இல்ல கர்த்தர்லாம் எடுத்து போலாங்க, நானே போய் மாட்டிட்டேன்றீங்களா, வாட் எவர், புது ஒரு சவால் இருக்கீங்களா, எதிரே கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. நீங்க விசுவாசித்து போய் பெரிய சவால் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய சவால் அதுவா வந்துகிட்டாலும் சரி, எய்தர்வே 2 விஷயம் நடக்க போகுது. ஒண்ணு, நீங்கள் கர்த்தரை இன்னும் அதிகமாய் நம்ப போகிறீர்கள். 2வது, கர்த்தருடைய பெரிய அற்புதத்தை, அடையாளத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இதுதான் நடக்க போகுது. தொடர்ந்து கர்த்தர் வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இப்ப இந்த சர்வ வல்லவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர்தான் ஈசாக்கை ஆபிரகாமுக்கு 100 வயதில் கொடுத்தவர். அதே சர்வ வல்லவர் தான்
ஈசாக்குக்கு பஞ்ச காலத்தை தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து அவனை பலுகி பெருக செய்து 100 மடங்கு அறுவடை பெற்றுக் கொள்ளும்படி செய்தவர். இன்னொரு வசனம் ஆசிரியர் ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு பேசேஜ், ஆதியாகமம். இந்த சர்வவல்ல தேவன் நீங்க ஆதியாகமத்தை பார்க்க முடியும். அகைன் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் சிறைச்சாலையில் கிடங்கிலே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த யோசேப்பை பார்வன் முன்னாடி 10 நிமிஷத்தை அமைச்சராக்கினது. இவர் மிகவும் பெரியவர். ஓகே, சோ ஆதியாகமம் 48 அதிகாரம் 48 அதுல வந்து ஒரு நிமிஷம், சரி ஆதியாகமம் 48 இல்லை, ஆதியாகமம் ஆஹ் 28, சாரி தப்பா சொல்றேன், ஆதியாகமம் 28 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி இங்க பாருங்க, ஈசாக்கு அதே டேர்ம் யூஸ் பண்றாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆல்மைட்டி. ஓகே, இப்ப நிறைய பேரு ஆபிரகாம் பத்தி ஜீசஸ் சொல்றாரு, ஆபிரகாம் நாளை காண ஆசையா இருந்தான்னு கண்டு கழி கூறினான்னு. நிறைய பேர் அதாவது மோரியால் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா இது நீங்க ஏறக்குறைய இப்ப படிச்சு பாத்தீங்கன்னா அவரு தான் ஃபுல்லாவே வந்திருக்காரு. ஆபிரகாம் சொல்றாரு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு. இங்க வந்து ஈசாக்கு அதையே எடுத்துட்டு சொல்றான், சர்வ வல்லமை உள்ள தேவன். நமக்கு வந்து எப்படின்னா இந்த சர்வ வல்லமைன்றது தியாலஜிக்கலி இந்த ஆம்னிபொட்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் சப்ப ஆயிடுச்சு. யூஸ் பண்ணி காமன் வேர்டு எல்லாரும் சொல்லுவாங்க, சர்வவல்ல தேவன், அவர் சர்வவல்லவர், அவர் சர்வவல்லவர். பெர்க்மேன் ஸ்பாட் பண்ணிருக்காருல்ல, சர்வ வல்லவர் என் சொந்தமானார் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு காமன் டேர்ம்ஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. 17ஆம் அதிகாரத்திலே சர்வ வல்லவர் அந்த எல்ஷடாய் அப்படின்ற நேம்ல வந்து தன்னை முதல்ல கர்த்தரை வெளிப்படுத்துறாரு. அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு வந்து பல வெளிப்பாடுகள் இருந்தது. ஆனா இது வந்து ஒரு புது டைமென்ஷன். பர்டிகுலரா அந்த டைமிங்க பாருங்க, 13 வருஷம் வந்து அவன் வந்து இஸ்மாயிலோட வாழ்ந்துட்டான். ஈசாக்கு வரவே மாட்டான்னு நினைச்சு. ஓகே, இது வந்து என்னன்னா செட்டில் ஃபார் அ நேச்சுரல் அவுட்கம், ஃபர்கெட்டிங் த ப்ராமிஸ், ஃபர்கெட்டிங் த ஸ்பிரிட். அவனுக்கு பாவம், அவனுக்கு வந்து அவ்வளவுதான் நிலைமை, அவனால முடியல. அப்படிப்பட்ட இடத்துல மெல்கிசேதேக்கை சந்திக்கும் போது வானத்துக்கு பூமிக்கும் தேவன் அப்படின்ற அந்த நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு புது ரெவலேஷன் ஆபிரகாம் கிடைச்சது. ஓகே, வானத்தை பூமியுடையவர் இவர் ஏதோ வெறும் ஏதோ கானான் மட்டும் எனக்கு கொடுக்குறவர்ல, அவன் நினைச்சிட்டான் போல அது கானானுடைய குலதெய்வம் இவரு, அதனால என்னை கானான் கூட்டு போறாருன்னு. ஆனா இப்போ அவனுக்கு புரியுது இல்ல, வெறும் கானான் மட்டும் இல்லைங்க, வானத்தை பூமியுடையவர் இவர் தான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அது ஒரு ரெவலேஷன். ஆனா இது 3வது ரெவலேஷன் வருது. எதுனா, நான் சர்வ வல்லமை உள்ளவர், ஐ எம் காட் ஆல்மைட்டி, ஐ எம் எல் ஷடாய் அப்படின்னா என்னால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. நான் என்னன்னாலும் செய்ய முடியும், எப்படினாலும் செய்ய முடியும், எந்த வழினாலும் செய்ய முடியும், எவ்வளவு வேகமாகவும் செய்ய முடியும், எவ்வளவு துரிதமாகவும் செய்ய முடியும், என்ன டைப்பா இருந்தாலும் செய்ய முடியும், எல்லாம் செய்யக்கூடியவர். ஐ எம் காட் ஆல்மைட்டி, அந்த ரெவலேஷன். சோ அது ஒரு புது ரெவலேஷன் அவங்களுக்கு, அது புது வெளிப்பாடு. சோ ஈசாக்கு அந்த விவிட் பிக்சரை இமேஜின் பண்ணி பாருங்க. ஈசாக்கு வந்து இப்ப யாக்கோப் கிளம்பி போறான், அவங்க மாமா வீட்டுல போய் வாழ்றதுக்காக போறான். அது பாதையும் பயங்கரமான பாதை, அங்க போய் மாமாவும் பயங்கரமானவர், வழியும் பயங்கரமானது, எல்லாம் ஒரு மாதிரிதான் இருக்கு.
அந்த டைம்ல என் வீடு விட்டு வெளியே போனது இல்லை. வீட்டு குணசாலையும் கூடாரவாசியும் வரேன். முத பார்டர் தாண்டி போயிட்டு இருக்கேன், எல்லையை தாண்டி போறேன். அப்படி இருக்கிற ஒருத்தனை ஆசீர்வதிக்கும் போது அவன் சொல்றான், சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உனக்கு செய்து ஆபிரகாம் கிட்ட கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கும் சந்ததிக்கும் கட்டளையிடுவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். அப்ப அந்த டேர்ம் யூஸ் பண்ணும்போது சர்வ வல்லவர்ன்றது இட்ஸ் a பவர்ஃபுல் டேர்ம். நீ ரொம்ப ஆபத்தான ஜேர்னில இருக்க, ஆபத்தான இடத்துக்கு போறான், ஆனா சர்வ வல்ல தேவன் உன்னோடு வருவார். அவர் உன்னை பழுக பெருக செய்வார். சோ புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விஷயத்துல இருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசுதான் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்கிறோம். சோ ஏன் அந்த வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஏன் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது? இவர் தான் சர்வ வல்லவர்னு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையில இருந்தாங்க, உபத்திரவத்துல இருந்தாங்க. இன்றைக்கு நீங்க எந்த உபத்திரத்துல இருக்கீங்க? உங்களுடைய பிரச்சனை என்ன? சூழ்நிலை என்ன? உங்களுக்கு இன்றைக்கு இப்ப மேகங்களுடைய வர்றாருன்னா என்ன அர்த்தம்னா, சர்வ வல்லமை உள்ளவராய் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஓகே, இப்ப எத்தனை பேர் வந்து இந்த கோல்டன் இன்ஹெரிட்டன்ஸ் நான் சொன்னேன், வாக்குத்தங்கள் எழுதி ஜெபம் ஆரம்பிச்சிட்டீங்க? வாக்குத்தங்கள் கர்த்தர் சொன்னது, உங்களுக்கு காட்டினது வசனங்கள், இல்ல நம்ம குரூப்ல சொன்ன வசனமும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் ஓகே, இந்த வசனங்களெல்லாம் எழுதி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் கம் டு அட்லீஸ்ட் இன் சம் கேசஸ் யூ வில் கம் டு கன்க்ளூஷன் தட் சர்டன் மிரக்கல்ஸ் ஹேப்பனிங் இஸ் இம்பாசிபிள். இதெல்லாம் நடக்குமான்னு சொல்ல முடியாது பிரதர், இவ்வளவு பெருசா இருக்கு. அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றீங்கல்ல, சரியா? அதாவது நிறைய பேர் வெறும் ஒரு மாதிரி ஒரு இமேஜினரி வேர்ல்ட்ல உட்காந்துருக்காங்க. இஃப் யூ கோ டீப் இன் டு யுவர் ஹார்ட், சம் டைம் வந்து உள்ளுக்குள்ள இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வருது சில இடங்கள்ல. ஓகே, அந்த இடங்கள்ல ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் இருக்கு, இன்னொரு பக்கம் அது எப்படி நடக்கும்னு இருக்கு. அந்த மாதிரி இடங்கள் அப்படி யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா எல்லா ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கணும். ரிசல்ட் இன்னும் வரலனாலே உள்ளுக்குள்ள அங்கங்க என்னமோ இருக்கு, உங்களுக்கு தெரியாம இருக்குன்னு அர்த்தம். அவிசுவாசம் அங்கங்க உட்கார்ந்து இருக்கு, டவுட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இன்னும் ரிசல்ட் வரல. சோ அப்ப ஒரு பாயிண்ட் வந்து யூ கம் டு a point where you say I cannot go any further, I cannot believe further. ஓகே, நிறைய பேர் வந்து நம்ப முடியல, தங்களே அவங்க ஆறுதல் படுத்துறாங்க, கஷ்டப்பட்டு நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட் வருதுல, அந்த பாயிண்ட்ல வந்து when your problem seems impossible or improbable to break, that's the point you encounter the Almighty. 99 வயசா இருக்கும்போது ஆபிரகாம் வந்து சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ளவர் சொன்னார். 87ல சொல்லல, 75ல சொல்லல, 99ல சொன்னார். ஏன்னா 99ல தான் ஆபிரகாமுக்கு ப்ராப்ளம் 100% இம்பாசிபிள் வந்துட்டான், முடியவே முடியாது. அப்படி வந்துட்டீங்களா? விசுவாசிச்சு அறிக்கை பண்ணி பாக்குறீங்க, நம்புறீங்க, ஆனா உங்களுக்குள்ள உங்க மைண்ட் வந்து சொல்லுது இது இம்பாசிபிள். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? குட். அந்த இடத்துல தான் யூ வில் மீட் தி ஆல்மைட்டி. யூ ஆர் மோர் ரெடி அண்ட் ப்ரிப்பேர்ட் டு மீட் தி ஆல்மைட்டி. ஓகே, சோ நான் விசுவாசிக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் அநேகருக்கு சர்வ வல்லமையுள்ளவராய் தன்னை வெளிப்படுத்த போகிறார். தொடர்ந்து வார்த்தையை பிடித்துக் கொடுங்கள், தொடர்ந்து இயேசுவின் ரத்தத்தை தியானியுங்கள். சர்வ வல்ல தேவனை நீங்கள் சந்திப்பீர்கள்னா ஏதோ தரிசனம் பார்ப்பீங்க நான் சொல்லல, சர்வ வல்ல தேவனுடைய கிரியைகளை சந்திப்பீர்கள். I declare that over you, that you will meet the works of the Almighty. Not just some kind of thought about the Almighty, not just some feel-good factor about the Almighty. You will encounter the works and the goodness of the Almighty. சர்வ வல்ல தேவனுடைய கிரியைகளையும் நன்மைகளையும் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் செய்வார், அற்புதங்கள் செய்வார், அதிசயங்கள் செய்வார். உங்களுக்காக வானத்தையும் பூமியும் அசைக்க வல்லவர் அவர். அதான் எபிரேயர் 20:12 சொன்னார், இன்னும் ஒரு முறை வானத்தை பூமி அசைய பண்ணுவேன். அது எந்த ஆகாயில சொல்லப்பட்டது இருக்குது, வானத்தை பூமி அசைய பண்ணுவேன். அதோட சேர்ந்து என்ன ஒரு தெரியுமா, பொன்னும் வெள்ளியும் என்னுடைய கர்த்தர் சொல்றாரு. வானத்தை பூமி அசைய பண்ண வர்றேன் என்னன்னா, உங்க வாழ்க்கையில மாறாம இருக்குங்க, இப்படியே இருக்குன்றத அசைய பண்ணி ஆட்டி உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுப்பார். இதை அனுபவிப்பீர்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Horabanta redare ankondore bedire bro. Oram benta robron tira banda ramba cantoro. Urira candera bara. Almighty God. Reberantura beranda lavano. Almighty God. Rebedare handore bereo. Almighty God. Reberantoro. Sarva vallameyulla devan. Sarva vallameyulla devan. Oram bantu riba cantoro.
அவர் நஸ்ரேனாகிய, திரும்ப சொல்றேன், அவர் நஸ்ரேனாகிய இயேசு கிடையாது. ரேபாரான் இப்பொழுது அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள ராஜா, சர்வ வல்லமையுள்ள ராஜா. உங்களுக்கு தெரியாத 1000 10,000 வழிகள் அவரிடம் இருக்கிறது. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நேரத்தில் இயேசு கிறிஸ்து நிலையேற பெற்ற ரத்தம் உங்களை கழுவுகிறது. ஹல்லேலூயா. அவிசுவாசங்களை நீக்கி கழுவுகிறது. விசுவாசத்தினால் உங்களை அலங்கரிக்கிறது. தேவ நீதியினால் உங்களை அலங்கரிக்கிறது. So that you will be able to inherit every promise that God has for you. கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இன்ஹெரிட் பண்ணும்படி, அனுபவிக்கும்படி, ஹல்லேலூயா, அவர் உங்களை பலப்படுத்துகிறார். Once again I declare, this month, hallelujah, to be a month of impossibilities manifesting. Month of impossibilities manifesting. Impossibilities manifesting. இது கர்த்தருடைய செயல், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்வீர்கள். இது கர்த்தருடைய செயல், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்வீர்கள். அப்படியே கர்த்தர் உங்களை அதிசயிக்க பண்ணுவார். மீகா 7:15 படி, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்தது போல உனக்கு உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னீர். அப்படி இருக்க அதிசயங்களை காணப்பண்ண போகிறபடியால் என்று செலுத்துகிறோம். அன்றைய வேலையில பிரச்சனை இருக்க ஒருக்காக ஜெபிக்கிறேன், அற்புதங்கள் உண்டாவதாக. வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அற்புதம் உண்டாவதாக. பிசினஸ்ல மாற்றங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், ஜெபிக்கிறேன், அற்புதம் உண்டாவதாக. பொருளாதார மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாக ஜெபிக்கிறேன், அற்புதம் உண்டாவதாக. இந்த மாதத்திலே ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். Hallelujah. Let us meet the Lord Almighty. Let us encounter the Lord Almighty. Thank you, Lord. பெரிய காரியங்கள் செய்யும், பெரிய காரியங்கள் செய்யும். தொடர்ந்து கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சாட்சிகளின்படி ஆண்டவர் இன்னும் அநேகருக்கு இதே அற்புதங்களை செய்வீராக. இதே போன்ற அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஜெபிக்கிறேன், அவங்க வாழ்க்கையில செய்வீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு விஷயம் கூட உங்களுடைய பரிசுத்த ரத்தத்துக்குள் எங்களை மூடி நாங்கள் மறைக்கிறோம். இந்த ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆபேல் ரத்தம் பேசினதிலும் நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்துவின் ரத்தம் தொடர்ந்து எங்கள் மேல் தெளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறபடியால் எங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றின் மேலும், எங்கள் வீடுகள் மேலும், எங்களுடைய ஆத்மாவின் மேலும், எங்களுடைய சரீரத்தின் மேலும், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும், எல்லா நபர்கள் மேலும் ரத்தம் தெளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று உறுதியாய் நம்புகிறோம். கருத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Thanks for joining. See you in the next meeting. Thank you.